மேஷ ராசிக்கு சுக்கிரனும் கேதுவும் சிம்மத்தில் இணையிறது அப்படின்றது 5ஆம் வீடு. 5னாலே முதல்ல மனசு. இந்த மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்னா, மன போராட்டம் வந்து இப்போ அதிகமாக இருக்கும். இது செய்யலான்னு தோணும், ஆனால் வேண்டான்னு தோணும். ரொம்பவே ஒரு மன அலைகள், மூட் ஸ்விங்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். தட் இஸ் நம்பர் 1. அடுத்தது அவங்களுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் ஏற்படும். அது பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே நிறைய வாக்குவாதங்களும் கொடுக்கணும்னு தோணும், வேண்டான்னு தோணும். அதே மாதிரி டக்குன்னு எரிச்சல் ஊட்டிடும் குழந்தைங்க கிட்ட. இப்போ உங்கள் குழந்தைங்களா இருந்தாங்க, ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும், அந்த இடத்துல டாக்டர் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது செய்கிறதுன்றது அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இன்னும் பெரிய குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்காக செலவு பண்ணணும்னா அவங்களுக்காக ஒரு பணத்தையே நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இப்போ அந்த பணம் கண்டிப்பாக கரெக்டான டைமுக்கு வராமல் வீட்டில் இருக்கிற நகையை எடுத்துகிட்டு போய் அடமானம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு வேண்டான்னு சொல்லி ஒரு பெண்மகனுக்கோ ஆண்மகளுக்கோ தோணலாம். ஸோ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு என்கேஜ்மெண்ட் ஆச்சு, கல்யாணத்துக்கு உண்டான ட்ராக்ல இருக்கீங்கன்னா, இப்போ நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சு ஒரு முடிவுகள் வேண்டாமேன்னு எடுக்க வேண்டாம் அப்படின்றது மனசில் ரொம்ப தெள்ளந்தெளிவாக இருக்கணும் மேஷராசி அன்பர்கள்.